Hi friends, welcome to our TNPC Group and Aspirant channel. பார்ட் 1ல இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் பற்றி பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதுக்கு என்ன ரீசன்னா, இந்தியாவுடைய புவியியல் பரப்பும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையும் தான். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ 395 விதிகளும் 8 அட்டவணைகளும் 22 பகுதிகள் தான் இருந்தது. ஆனால் இப்போது 448க்கும் அதிகமான விதிகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1935 இந்திய அரசு சட்டத்தோட கார்பன் காப்பியும் கூட. செகண்ட் பாயிண்ட், பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இது 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை ஆராய்ஞ்சு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதோடைய அம்சங்களை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதனால தான் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டவைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் கலவை. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை சில பகுதிகளை எளிதில் திருத்த முடியும், சில பகுதிகளை எளிதில் திருத்த முடியாது. அதனால் நெகிழும் தன்மை நெகிழா தன்மைன்னு சொல்கிறோம். நெகிழும் தன்மையிலே கூட திருத்தம் கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை போதுமானது. நெகிழாத்தன்மையின் கீழே ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா மக்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லைன்னா பாராளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை படி திருத்தம் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கூட்டாட்சி முறையிலான ஒற்றையாட்சி தன்மை. கூட்டாட்சினா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுறதை தான் கூட்டாட்சின்னு சொல்கிறோம். இதே ஒற்றை ஆட்சினா மத்திய அரசு பலமாக இருக்கும், ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடாக இருக்கும். அதே போல் கூட்டாட்சி அப்படின்ற வேர்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 1 கூட என்ன சொல்லுதுன்னா, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கூட்டாட்சியின் கூறுகள் பார்த்தோன்னா, மத்திய மாநிலத்தோடைய அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதித்துறை. அதே போல் ஒற்றையாட்சி தன்மையுடைய கூறுகள்னால் மாநில ஆளுநருடைய நியமனம் பற்றியது, மாநிலங்களவை பற்றியது, பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை பற்றியது. அதனால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை கூட்டாட்சி முறையிலான ஒற்றையாட்சி தன்மைன்னு சொல்கிறோம். இப்படி இருக்கிறனால சிலர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சின்னு சொல்லிட்டு மோரிஸ் ஜோன்ஸ் சொல்லியிருக்காங்க. கிரென்வெல் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசி வியர் அவர்கள் அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை. நாடாளுமன்ற ஆட்சி முறை இங்கிலாந்து பாராளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கிறது தான் நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறோம். பெயரளவு தலைவர் குடியரசுத் தலைவர் இருப்பார், உண்மையான தலைவர் பிரதமர் இருப்பார். அடுத்த பாயிண்ட், சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம். அதுக்கு கீழே உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு கீழே கீழ்நிலை நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள்லாம் வரும். சுதந்திரமான நீதித்துறைன்னு ஏன் சொல்கிறேன்னா, பார்லிமெண்ட்டில் நீதிபதியுடைய செயல்பாடு குறித்து பேச தடை விதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கிள் 50 படி நிர்வாகத்துறை நீதித்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள். இது அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டிருக்கும். நம்மளுடைய பகுதி 3லேயும் ஆர்டிக்கிள் 12லேருந்து 35 வரையும் சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மகா சாசனம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸ்டார்டிங்கில் 7 அடிப்படை உரிமை தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1978 44வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி சொத்துரிமை நீக்கம் செய்யப்பட்டு இப்போ வெறும் 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டிருக்கும். பார்ட் 4ல் ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரை இருக்கும். இதோடைய நோக்கம் என்னென்னா, சமூக பொருளாதார ஜனநாயகம் கொண்ட மக்கள் நல அரசை அமைப்பது தான் இதோடைய நோக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு,
குடிமக்களின் அடிப்படை கடமைகள். இது பார்ட் 4A-ல 51A ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கும். இது குடிமக்களுக்கு மட்டும் உரியது. இந்திய குடிமக்களுக்கானது. வெளிநாட்டவர்களுக்கு இந்த அடிப்படை கடமை பொருந்தாது. நீதிமன்றத்தால் அதே சமயம் இதை கட்டாயப்படுத்த முடியாது. மதசார்பற்ற அரசு. இந்திய அரசுக்குன்னு தனியாக எந்த ஒரு மதமும் கிடையாது. எந்த ஒரு மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது. இதனால தான் 1976 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி இந்த வார்த்தையை மதசார்பற்ற அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. இது அடிப்படை உரிமையில் ஒன்றா இருக்குது. ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரையும் மதசார்பற்றது பற்றி பேசுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, வயது வந்தோர் வாக்குரிமை. சாதி, மதம், இனம், பாலினம் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் வயதை மட்டும் தகுதியாக வச்சு இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கும். இது ஒரு அரசியல் உரிமை. 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 1988ல் பண்ணியிருப்பாங்க. இதன்படி 21லேருந்து 18 வாக்களிக்கும் வயதை குறைச்சிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட், குடியுரிமை. குடியுரிமை பார்ட் 2ல ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரையும் சொல்லியிருப்பாங்க. அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு ஒற்றை குடியுரிமை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சுதந்திரமான அமைப்புகள். இந்திய அரசியலமைப்பு சில சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு கொண்டிருக்கு. எக்ஸாம்பிள், தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், அப்புறம் மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். இதெல்லாம் சுதந்திரமான அமைப்புகள் சொல்கிறோம். அடுத்து, அவசர கால நெருக்கடி நில விதிகள். அவசர கால நெருக்கடி நிலை விதிகள். இது பார்ட் 18ல் ஆர்டிக்கல் 352லேருந்து 360 வரையும் இருக்கும். இந்த அவசர நிலை 3 வகையாக இருக்கும். ஒன்று தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இந்த எமர்ஜென்சி பீரியடில் கூட்டாட்சி அமைப்பு ஒற்றையாட்சி அமைப்பாக மாறிடும். அடுத்த பாயிண்ட், 3 அடுக்கு அரசாங்கம். 1992ல் 73வது மற்றும் 74வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி பஞ்சாயத்து ராஜும் மாநகராட்சி அமைப்பும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி அமைப்புகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட் படி. நெக்ஸ்ட் பாயிண்ட், கூட்டுறவு சங்கங்கள். இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பில் பாதுகாப்பு வழங்குறதுக்காக 2011ல் 97வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடிப்படை உரிமையாக்கியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 19ல் 1 கிளாஸ் C அடிப்படை உரிமையாக இருக்கும் கூட்டுறவு சங்கம் அமைக்கிறதுக்கு. அடுத்தது, அதே பார்ட் 9Bல 243 ZH to 243 ZT வரை கூட்டுறவு சங்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் DPSPல ஆர்டிக்கல் 43B கூட்டுறவு சங்கங்கள் பற்றி சொல்லுது. முகப்புரையில் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படின்ற ஒரு 5 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. இறையாண்மைனா என்னென்னா, உள்நாட்டு அதிகாரம், வெளிநாட்டு அதிகாரம்னு இப்படி எந்த ஒரு அதிகாரத்துக்கும் இந்தியா கட்டுப்படலை, முழுசாக சுதந்திரமான இந்தியாவாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம இறையாண்மைன்னு சொல்கிறோம். அடுத்தது சமதர்மம். சமதர்மம் பார்த்திங்கன்னா, பொது நலன்லேயும் எக்கனாமிக்கல்லையும் பொதுத்துறை, தனியார் துறை ரெண்டும் கலந்த பொருளாதாரம் தான். நம்ம கலப்பு பொருளாதாரத்தை தான் பின்பற்றுறோம். இந்த வார்த்தை 1976 42வது சட்டத்திருத்தப்படி நம்ம சேர்த்துருக்கோம். 3வது, மதசார்பற்ற. மதசார்பற்றன்ற வார்த்தையை 1976 42வது சட்டத்திருத்தப்படி கொண்டு வந்திருக்கோம். இந்தியா எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடிய அரசும் கிடையாது. எந்த ஒரு மதத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அரசும் கிடையாது. அடுத்தது, ஜனநாயகம் கொண்ட நாடு. மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறோம். மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கும். மறைமுகமான ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் இந்தியாவை. அடுத்தது, குடியரசு. நாட்டின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இதே பிரிட்டன் பார்த்திங்கன்னா மன்னராட்சி முறைப்படி ஆளுவாங்க. நம்மளுடைய இந்தியா
குடியரசுத் தலைவரை கொண்டு ஆளப்படுது. அது மட்டும் இல்லாம மக்கள் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கிறத தான் நம்ம குடியரசுன்னு சொல்றோம். அதனால இந்தியா ஒரு குடியரசு நாடுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான சலுகைகள். இவங்களுக்காக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்கள சமூக நீதி வழங்கும் நோக்கிலும், பொருளாதார முன்னேற்றத்தில் அடையறதுக்காண்டியும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்காண்டியும் சில சலுகைகள் வழங்கியிருப்பாங்க. அது குறிப்பிட்ட சில விதிகளில் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.